வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, முஃபாசாக்காக நான் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வாங்கினதும் அவன் பிறந்த டைம் அந்த டைம் வாங்கினதும் கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாமே வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த திங் எது வாங்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நான் வந்துட்டு வாங்கியிருக்கிறத வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபுட் கிளீனர் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது எனக்கு சைஸ் தெரியல. நான் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு நார்மலாகவே கால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு நான் லார்ஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன போட்டிருக்குன்னா சாஃப்ட் ஜென்டில் சிலிகான் பிரிசில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மட்டி பாஸ் கோயின், க்ளீன் பாஸ் கமோட், நான் எல்லாமே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும்னா எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு நான் லார்ஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ பெருசாக வந்துருந்துச்சு. அதனால வந்துட்டு இது பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னொன்னா ரொம்ப எல்லாம் அப்படி மண் இருக்கிற செடி இருக்கிற இடத்துக்குலாம் அவ்வளோ போக மாட்டான். ஜஸ்ட் நாங்கள் அந்த ரோட்டில் தான் நடக்க வைப்போம். ஸோ இப்போ எங்களுக்கு இது யூஸ் ஆகலை, பட் இது இருக்கு. ஸோ இது வாங்குறீங்கன்னா இது நல்லா தான் இருக்கு. ஸோ இது சாஃப்டாக தான் இருக்கு. இது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபுடி பப்பீஸ் அப்படி போட்டிருக்கு. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்டர் கிட்டே இருந்து தான் ஒரு ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்களே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபிஷ் ஆயில் வந்துட்டு தீர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு வீடு கூட ஷிஃப்ட் ஆகிட்டோம், உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல இருந்த வீட்டில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு என்ன 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒத்த கண் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போ வந்துட்டு என்னன்னா, அந்த டாக்டர் அங்கே வந்துட்டு நான் இங்கிருந்து போகிறதுக்கு எனக்கு எப்படி ஒரு 45 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபுல்லாக யூடியூப் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி இந்த ஒரு ஃபிஷ் ஆயில் எனக்கு கிடைச்சிது. இது வந்துட்டு பெட் 360யோடது 500 ml. ஸோ ரேட் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் ஆட் பண்ணுறேன். எனக்கு ரேட் எதுவுமே தெரியல. ஏன்னா நான் இது எம்ஆர்பி ரேட் வந்துட்டு 999 போட்டிருக்கு. பட் இது கிடையாது. நான் இது வாங்குறது 200 அந்த மாதிரி தான் வாங்குறேன். ஸோ எனக்கு ரேட் எதுவுமே இப்போ தெரியல. நான் இது வாங்கி எப்படியும் ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக லிங்க் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டே இருக்கேன் நான் வீடியோ எடுக்கிறது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா ஒமேகா 3+6 அட்வான்ஸ்டு ஸ்கின் அண்ட் கோட் ஃபார்முலா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது ஸ்கின் ஹெல்த், ஷைனி கோட் அண்ட் இச் கண்ட்ரோல். ஆக்சுவலி இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு கொடுத்தது எனக்கு ஆயில் மாதிரி தான் இருந்தது. அதாவது டாக்டர் ப்ரிஃபர் பண்ணது வந்துட்டு ஆயிலாக தான் இருந்தது. இது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது மில்க் கன்சிஸ்டன்சில இருக்கு. இங்க பாருங்க, நான் காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி மில்க் கன்சிஸ்டன்சில இருக்கு. இதோ ஸோ ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால எனக்கு இது அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. பட் ஸோ இது இப்படி ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆயில் மாதிரி ஃபீல் கொடுக்கல. ஒரு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ யூடியூப்ல பார்த்தாலும் சரி, கூகுள்ல பார்த்தாலும் சரி, இது வந்துட்டு டாப் 1ல இருக்கிறதுனால நான் இது ட்ரை பண்ணேன். பட் பரவாயில்ல. இதோட எம்ஆர்பி 750 போட்டிருக்கு. பட் நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ இது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஃபைன். ஏன்னா இந்த பிராண்டுமே நல்ல பிராண்ட் தான், பெட் 360. ஸோ ஃபைன். நல்ல பார்த்து டிஸ்கிரிப்ஷன்ல நல்லா செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ஸோ ஓகே தான். தென் இது வந்துட்டு ஷாம்பு. ஸோ சருக்கு பார்த்துட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, கியூட்டி பாய். ஸோ சருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு இவனை வாங்கின இடத்துலயே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஷாம்பு தீர்ந்ததுக்கு அப்புறமா இது வாங்கியிருக்கோம். இது பிஸ்க்லியா, எனக்கு என்னன்னு தெரியல, BSCLY அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது சர்ச் பண்ணப்போ டாப் ஃபர்ஸ்ட்ல இதுதான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுலையுமே இதுதான் இருந்துச்சு. நீம் கிளென்ஸ் ஷாம்பூ, கிளீன் அண்ட் ஹெல்த்தி கோட் அந்த மாதிரிலாம். ஆக்சுவலி இந்த ஷாம்பு வச்சு குளிப்பாட்டின பிறகு நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணோம். உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஷைனி அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ ஃபைன், இது நல்லா தான் இருக்கு. இது வந்துட்டு 1 லிட்டர். ரேட்டுமே ரீசனபிள் தான். எம்ஆர்பி வந்துட்டு 799. பட் இது கிடையாது, நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஸோ இதுவுமே ஃபைன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு நல்லா இருக்கு. பார்க்க ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே என்னடா இது இவ்வளோ கண்டெய்னர்ல ஒரு பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பட் எக்கோ ஃப்ரெண்ட்லி,
ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், பெட் ஃப்ரெண்ட்லி, நான் டாக்ஸிக். ஸோ இதெல்லாமே பார்த்து எப்போவுமே நீங்கள் உங்கள் பெட்டுக்கு ஏதாவது வாங்குறீங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் பார்த்து வாங்குங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய சர்ச் பண்ணணும். யூடியூப், இன்ஸ்டாலுமே நிறைய பேர் போடுறாங்க. யூடியூப், இன்ஸ்டா, கூகுள் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நீங்கள் எப்போவுமே வாங்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு இது. ஸோ இவனுக்கு வந்துட்டு ட்ரைனிங் அந்த அளவுக்கு கொடுக்கல, பட் பரவாயில்ல, சிட் கேட்குறான், நேற்று கம் படித்தான். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே இவனுக்கு வந்துட்டு நாங்கள் ட்ரீட்ஸ், ட்ரைனிங்காக ட்ரீட்ஸ்ன்னு வாங்கிட்டு இப்போது மட்டன் ஸ்டிக், சிக்கன் ஸ்டிக் இதெல்லாமே சாப்பிட்ருக்கான். எல்லாமே வாங்கிட்டு இவன் சத்தம் போடுற டைம், குறைக்கிற டைம்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஷாப்புக்கு போன டைம் வந்துட்டு இது வந்துட்டு 500 கிராம் பாட்டில். ஸோ ஷாப்பில் வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டு 269 போட்டுருந்துச்சு. ஸோ சரி ஓகே, அப்புறமா வாங்கிக்கலாம், ட்ரைனிங் கொடுக்குற டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அமேசானில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இது பார்த்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து 269 இல்லையா, இது வந்துட்டு ஒரு பாட்டில் வந்துட்டு 500 கிராம்ஸ். இந்த ஒரு பாட்டிலில் வந்துட்டு 2, அதாவது buy one get one free. buy one get one ஃப்ரீல வந்துட்டு அதாவது 1 kg நான் 190 சம்திங், அதாவது 190 சம்திங்ல வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு சிக்கன் ஃப்ளேவர். இது வந்துட்டு ரியல் நியூட்ரிஷன் பிஸ்கெட் எல்லாம் போட்டிருக்கு. சிக்கன் இது வந்துட்டு #1 இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சிக்கன் தான் போட்டிருக்கு. அப்புறம் நோ ஆடட் கலர் ஆஃப் ஃப்ளேவர். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். முஃபசா சிட், குட் பாய். ஸோ இப்படிதான் அடிக்கடி ஏதாச்சும் சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்றோம். ஸோ இதுவுமே பெஸ்ட். அவனுக்கு பிடிச்சிருக்கு. நான் அவனுக்கு பிடிக்குமான்னு தெரில, சாப்பிடுவானா அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவனுக்கு பிடிச்சிருக்கு. நானும் சாப்பிடலாமான்னு பார்த்தேன், ஆனால் நாட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு பெட் வைப்ஸ். வெட் வைப்ஸ். ஸோ பெட் ஃப்ரெண்ட்லி வெட் வைப்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் இவனை வாங்குற புதுசில் வந்து வீட்டுக்குள்ளே தான் உச்சாய் எல்லாமே போயிட்டு இருந்தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவனுக்கு முதல்ல ராயல் கேனன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் மாற்றிட்டு அப்புறம் வீட்டு சாப்பாடு கொடுக்க இவனுக்கு வந்துட்டு டைஜஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப லிக்யூடாக தான் இருந்துச்சு மோஷன் போகிறது. ஸோ அந்த டைம் வந்துட்டு வீட்டில் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இந்த பெட் ஃப்ரெண்ட்லி வெட் வைப்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அது வாங்கி ஸ்டார்டிங்கில் நாங்கள் வாங்கினது வந்துட்டு அது என்ன பிராண்டுன்னு தெரில, பட் அது 260 250 அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அமேசான்லேருந்து புதுசாக இது வாங்கியிருக்கேன். இது என்ன, இது வந்துட்டு ஆப்பிள் சென்டர், ஃப்ரெஷ் ஆப்பிள் சென்டர், காசி பப்பீஸுங்கிற ஒரு பிராண்டு. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது, நல்ல ஸ்மெல், செம்ம ஸ்மெல். அவனுக்கு காது க்ளீன் பண்ணுறதுக்கு, தென் காலில் வந்துட்டு கீழே அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படி அதுக்காக க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுப்போம். இதுவும் ஃபைன், நல்லா இருக்குது. ஸோ இது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக வெட் வைப்ஸ், அது மாதிரி இது வந்துட்டு பெட் வெட் வைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இது ஒன்று. ஸோ நாங்கள் வந்துட்டு இவனை இது வரைக்கும் ஒரு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ தான் பீச் கூட்டிகிட்டு போயிருப்போம். பெசநகர் பீச்சுக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 5:36 அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஸோ அங்கே போகும்போது ஹஸ்கி எல்லாம் வரும். இப்போ கேட்டால் கோச்சுப்பா. நேற்று கூட அப்படிதான், நான் வந்துட்டு ஃபேமிலியில் ஒரு அண்ணா வந்துட்டு கோல்டன் ரிட்ரைவர் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன், கோல்டன் ரிட்ரைவர் எனக்கு வேணும், இவனுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, இவன் செல்ல பிள்ளை, ஆனால் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி கோல்டன் ரிட்ரைவர் வேணும், இப்போ வேணாம் அப்படி இப்போ கூட பார்க்குற பாருங்க. அப்படி கலாய்ச்சிட்டு இருந்தேன்னா அவனுக்கு செம்ம கோவம் வந்து திட்டிகிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷத்துக்கு வாவுண்டு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இவன் வந்துட்டு இவனுக்காக இது வாங்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவனை வந்துட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனப்போ மணல் சாப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ எங்களால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, என்ன பண்ணாலும் எடுத்துகிட்டே இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. செகண்ட் டைமில் சரியாயிடுச்சு. ஆனால் இது வாங்கணும் அவனுக்காக. நம்ம அந்த பெல்ட் இல்லையா, நான் அது லாஸ்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக இது போட்டு எப்படி இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்துட்டு அவனுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு லாங் எக்ஸசைஸ் ரோப் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா வீட்டில் வந்துட்டு மோஸ்ட் நாங்கள் இல்லாத டைம் வந்துட்டு அவனை வெளியே கட்டி தான் போடுவோம். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சங்கிலி வாங்கியிருந்தோம், செயின் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா இது வாங்கியிருக்கோம். ஸோ இது 3 இருக்கு அவனுக்கு. இதோட நேம் வந்துட்டு ஹானஸ். இது வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் அமேசானில். முஃபாசான் அவனோட நேம் போட்டுட்டு. ஸோ இது வேற நம்ம எடுத்துட்டும் வைக்கலாம். ஸோ இது கூடவே இது வந்துட்டு இங்கே வரும், நான் அது கடைசியில் உங்களை அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. அது கூடவே வந்துட்டு ரோப்புமே இருக்குது. ஸோ இது இவ்வளவுதான்.
ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கினது அவ்வளவுதான். ஸோ இவனை வாங்கின டைமில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத டக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ எல்லா திங்ஸுமே என்கிட்ட இப்போ இல்லை, இருக்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் வாங்கினேன், இது பேர் என்னது, இது வந்துட்டு ட்ரையர். ஸோ இவன் வாங்குற சைஸ்ல இவ்வளோதான் இருப்பான், அவன் ஒரு கையில தூக்கலாம் அவ்வளோதான் இருப்பான். வந்து இவ்வளோ குட்டியோண்டு வாங்கி இந்த சவுண்ட் வேற அவனுக்கு பயமா இருக்கு. ஸோ இது யூஸ் பண்றதே கிடையாது. அவனை குளிப்பாட்டிட்டு டவல்ல தோத்திட்டு இந்த இதுல ஏர் கூலர்லயும் டவர் ஃபேன்லயும் தான் வச்சு அவனை காய வைக்கிறது. ஸோ இது இப்போ யூஸ் ஆகலை, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தேவைப்படும். அப்போ இது வேற வாங்க வேண்டியிருக்கும். இது ரொம்ப ரேட்டும் கம்மி, பிளஸ் இது வந்துட்டு ரொம்ப சின்னது, அவனுக்கு யூஸே ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு குளிப்பாட்டுறது, தேய்ப்போம் இல்லையா ஷாம்பு போட்டுட்டு. ஸோ அது இதுவும் அப்போ வாங்கினது தான். அதுக்கப்புறமா இது வந்துட்டு நம்ம கோம்பு பண்ணி விடுறது, ரொம்ப முடி தொழிற டைம் இல்லை, நம்ம குளிப்பாட்டிட்டும் ஷாம்பு போட்டுட்டு அவனை இப்படி கோம் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா குளிப்பாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவும் கோம் பண்ணி விடணும். ஏன்னா லைட்டா இலகி இருக்கிற முடி எல்லாமே வந்துடும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோம் பண்ணிட்டு பின்னாடி இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இது ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்க இப்படி ஆகும். ஸோ இது எல்லாமே இப்படி வந்துடும். அதை விட இப்படி நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வந்துட்டு க்ரூமிங் ப்ரஷ். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கிட்டு மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கிட்ல தான் இது இருந்துச்சான்னு தெரியல, இல்லை. ஸோ அந்த கிட்டு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த கிட்ல வந்துட்டு ட்ரிம்மர் இருந்துச்சு, அப்புறமா இது நெயில் கட்டர் இது இருந்துச்சு, அப்புறம் இது வந்துட்டு நெயில் இப்படி பண்ணி விடுவாங்க ஷார்ப் அது இருந்துச்சு, அப்புறம் இது சிசர் இது இருந்துச்சு, அப்புறம் வேற என்ன இருந்துச்சு, எவ்வளவுதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் மேல. ஸோ அது யூஸ் பண்றது கிடையாது. ட்ரிம்மர் வந்துட்டு அவனுக்கு காலில் கீழே நம்ம முடி வரும் இல்லையா பாதத்துல, அதை ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். இது 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அவனுக்கு நெயில் கட் பண்ணி விடுவோம். ஸோ இவ்வளவுதான். இது முக்கியம், இது இப்பதான் வாங்கினேன், நான் ரீசெண்டா தான் வாங்கினேன். ஸோ நாங்கள் இப்போ இங்கே புது வீட்டில் ஷிஃப்ட் ஆயிருக்கோம் இல்லையா, இங்கே வீடெலாம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கும். இவன் வேற வெளியே இருந்தான்னா கொஞ்சம் லைட்டாக இப்போ குளிப்பாட்டி ஒரு 3-4 நாள்ல இவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தண்ணி குடிக்க கொடுக்கறத வந்துட்டு எடுத்து கமுத்திடுறான், அப்புறம் அதுலேயே உருள்றான் கொஞ்சம் ஹீட் ஆனதுனால. ஸோ அவனுக்காக வந்துட்டு இந்த பெர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு என்ன ஃப்ளேவர்னா ஃப்ரெஷ் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர். ஸோ இது வந்துட்டு கேர்டம் ஃப்ரெஷ் பெட் பாடி பெர்ஃப்யூம். இது வந்துட்டு அவனோட நெக்ல இருந்து டெய்ல் வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ ஐல எல்லாம் படக்கூடாது, ஃபேஸ்ல எங்கேயுமே அடிக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு பெர்ஃப்யூமுமே அவனுக்கு வாங்கியிருந்தோம். நம்ம மட்டும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைய யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பெர்ஃப்யூம் ஒன்று அவனுக்கு இப்போ ரீசனாக தான் வாங்கியது. இதுவுமே ரேட் ரொம்ப கம்மி தான். ஸோ அவ்வளோதான், நம்ம முஃபாசாக்காக வாங்கின திங்ஸ் வந்துட்டு அவ்வளவுதான். ஸோ இனிமேல் நான் அவனுக்காக ஏதாவது வாங்கினேன்னா, ஸோ இதுக்கு அப்புறமா நான் இதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருக்கேன்னா, அவனுக்கு உச்சா போகிறதுக்கு ஒரு பிளேட், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் மேபி வேற வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ என்னால் இவ்வளோதான் என்னால் இங்கே எடுத்து செட் பண்ணி என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு எடுத்து வச்சு உங்களுக்கு அது கண்டிப்பாக நான் ஆட் பண்றேன். இதில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லாமே ஆட் பண்றேன். பட் இப்போ என்னால் இவ்வளோதான் காமிக்க முடியும். பட் நான் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் ஏதாவது கண்டிப்பாக வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். தென் வேற என்ன, இதுக்கு அப்புறமா என்னென்ன வீடியோஸ் வேணும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நானும் அது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ முஃபாசாவும் நானும் இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முஃபாசாக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், டாடா பாய். अच्छा कहीं नो नो नो